ஜே யூசோ வந்து செலிப்ரேஷன் பண்றார். செலிப்ரேஷன் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கும் போது பால் கீமன் உள்ற வரார். பால் கீமன் உள்ற வந்தோடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோவையும் பால் கீமனையும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. இந்த இடத்துல பால் கீமன் சொல்றாரு, ஜே யூசோவை பற்றி பேசுகிறாரு. ஜே யூசோவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அங்கே பால் கீமன் சொல்றாரு, சிஎம் பங்க்குக்கு நீ ரோமன் ரிங்ஸுக்கும் ஜே யூசோ சொல்றாரு, நீ ஏமாத்திருக்கிற, அவங்கள நம்ப வச்சு ஏமாத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதில் நானும் யாரையும் ஏமாத்தல. நான் இல்லைன்னா இந்த பிளட் லைன் குடும்பமே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரோமனை வச்சு பிளட் லைன் குடும்பத்தை உருவாக்கினேன். அதுக்கப்புறம் தான் ரோமன் கிட்டத்தட்ட 1000 சொச்ச நாள் சாம்பியனாக இருந்தார் அப்படின்ற சொல்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் என்னால் தான் இப்போ இந்த WWE எல்லா ரெஸ்லரும் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடியன்ஸில் சிஎம் பங்க் கூச்சிடுறாங்க. கடுப்பான பால் ஹியூமன், நிப்பாட்டுங்க, நான் சிஎம் பங்குக்காக இங்கே வரலை, நான் இப்போ இங்கே வந்திருக்குது வேறொரு விஷயத்துக்கு. இம்மானாலே நீ பிளட் லைனை பற்றி பேசுனா, ரோமனை பற்றி பேசுனா, அதெல்லாம் விடு. எனக்கு நீ என்ன பண்ணுன? நீ என்னை விட்ட வந்து பேசக்கூடாது. நீ எனக்கு எதுவுமே பண்ணலை. நான் தனியாக வந்தேன், நான் சாம்பியன் ஆனா. உனக்கு இந்த சாம்பியன் வேணும்னு தானே நீ இப்போ இங்கே வந்திருக்கிற. வா, நீ யார் கூட மோதிரம் சொல்கிற? உன் ஆள்கிட்ட நான் மோதிரம். அது இந்த சாம்பியனை எப்போ வேணாலும் டிஃபெண்ட் பண்ணுறேன், எங்கே வேணாலும் டிஃபெண்ட் பண்ணுறேன். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே டிஃபெண்ட் பண்றேன். ஏன் சித்ரன்ஸ் கூட மோதிரமா? வா, நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு நைட்டே சேலஞ்ச முடிக்கிற செத்ரோலின்ஸ் கதையை.